பள்ளி சாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி. ஓகேங்களா, இது வந்து தமிழகத்துல 15 வயசுக்கு மேல வந்தவங்களுக்கு அடிப்படை கல்வி, தொழில்திறன் மேம்பாட்டு கல்வி, சமநிலை கல்வி வழங்க பள்ளி சாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்கம் 1970. அதாவது ஸ்கூல்ல போய் படிக்கிறது கிடையாது, அதை சார்ந்து வெளியே அதுக்குன்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு படிக்கிறது தான் இந்த பள்ளி சாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி. இது எப்ப தொடங்கப்படுனா 1976 தொடங்கப்படுது. எப்ப தொடங்கப்படுது? 1976. இதே மாதிரி நம்ம இதுல பார்த்தோம், அது எப்போ தேசிய எழுத்தறிவு இயக்கம் எப்ப பார்த்தோம்? 1988 சார். 1988. அதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, வயது வந்தோர் கல்வி திட்டம், அது எப்போ? 1978 வந்து வயது வந்தோர் தேசிய வயது வந்தோர் கல்வி இயக்கம். சரிங்களா, அப்புறம் வந்து இன்னொரு திட்டம் ஒண்ணு பார்த்தோம், ஈச் ஒன் டீச் ஒன், அது எப்போ? 1986 சார். 1986 அந்த தேசிய கொள்கை மூலியமா வந்ததுதான் ஈச் ஒன் டீச் ஒன். ஓகேங்களா, கிராமப்புறத்துல எழுத்தறிவு இயக்கம் சொல்லி படிப்போம். சரிங்களா, சரி, இது வந்து பள்ளிசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி தமிழகத்துல 1976 தோற்றுவிச்சுட்டாங்க. தமிழ்நாட்டில் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம். ஓகேங்களா, இது பார்த்தோம். அங்கே புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் எங்க பார்த்தோம்? 2022 மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் பார்த்தோமா? ஆமாங்க சார். ஆமா, புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்ட திட்டம். தமிழக அரசு இதை நடத்திட்டு வருது. ஓகேங்களா, NILPன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நேஷனல் இல்லிட்ரஸரி, அதான பார்த்தோம், இல்லிட்ரஸரி பிளான். ஓகேவா, அது பாரத எழுத்தறிவு திட்டம். சரி, இவங்க நோக்கம் 15 வயசுக்கு பட்டு மேல இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அடிப்படை எழுத்தறிவு கொடுக்கணும். 2021 27 வரை 5 வருஷம் பார்த்தோம். தமிழ்நாட்டுல 4.80 லட்சம் பேருக்கு. ஓகேங்களா, தமிழ்நாட்டுல 4.80 லட்சம் பேர். ஓகேவா, 4.80 லட்சம் பேருக்கு தன்னார்வலர்கள் மூலம் கல்வி அளிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. மாநில அரசு நிதி உதவி 60:40 பார்த்தோமா? 60:40. கற்போர் மாநில அரசு கற்போரோட எழுத்தறிவு மையங்கள் அமைக்கப்பட்டு பயனாளிகள் சேர்க்கப்பட்டு வருகின்றனர். பயனாளிகளுக்கு வாழ்க்கை தேவையான அடிப்படை எழுத்தறிவு நம்ம இதுல ஒண்ணு பார்த்தோம். அவங்களுக்கு வந்து என்ன கொடுப்பாங்க? அவங்களுக்கு அடிப்படை கல்வியை கொடுத்து அவங்களுக்கு சான்றிதழ் வழங்குவாங்க. சரிங்களா, ஓகே. வளர்ச்சியில் முன்னுரிமை பெறும் மாவட்டங்களில் சிறப்பு எழுத்தறிவு திட்டமா. ஓகேனா, 2019 2020 தொடங்கிருக்காங்க. வளர்ச்சியில் முன்னுரிமை பெறும் மாவட்டங்கள் என்ன பண்ணிருக்காங்க? சிறப்பு எழுத்தறிவு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. 2019-20 கல்வியாண்டுல தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா, சும்மா ஜஸ்ட் தேவை நமக்கு. தமிழ்நாடு 100% நிதியளிப்பு, இவங்களே 100% நிதியளிப்பு. எந்த மாவட்டம் வளர்ந்து வருதோ அவங்க என்ன பண்றாங்க? சிறப்பு எழுத்தறிவு திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா, அது வந்து கைதிகளுக்கான சிறப்பு வயது வந்தோர் கல்வி திட்டம். யாருக்காக? கைதிகளுக்காக. எனக்கு சரி, கைதிகளுக்கான சிறப்பு வயது வந்தோர் கல்வி திட்டம் சிறைத்துறையுடன் இணைந்து கைதிகளுக்கு கல்வி கற்பிட்டு வருது. மாநில பொதுத் தேர்வுகளை எழுதுவதற்காக சிறைச்சாலை வளாகத்திலே தேர்வுகளும் நடத்தப்படுமா. ஓகேவா, நெக்ஸ்ட் உயர்கல்வி திட்டங்கள் அடுத்தது. ஓகேங்களா, அவ்வளவுதான். பள்ளி சாராதெல்லாம் ரொம்ப கம்மி தான். உயர்கல்வி திட்டங்கள் தமிழ் புதல்வன் திட்டம் படிச்சிருக்குமா? 2024 என்ன மாசம்? ஆகஸ்ட் 9 2024. கொஸ்டின் கேட்டாங்களா? நான் நிறைய முறை சொல்லிட்டு இருந்தேன். எது புதுமை பெண் திட்டம் கேட்டு சலிச்சுட்டாங்க. இதுக்கு அடுத்து என்ன கேட்க வாய்ப்புகள் உண்டு? தமிழ் புதல்வன் திட்டம் கேட்பாங்கன்னு சொன்னேன், கேட்டாங்க அதே மாதிரி. ஓகேங்களா, தமிழ் புதல்வன் திட்டம் 2024 எங்க கோவை அரசு கல்லூரி தமிழக முதல்வரால் தொடங்கப்பட்ட திட்டம். இதோட நோக்கம் என்ன? அரசு பள்ளி மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை அதிகரிக்கணும். 6ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எதுல படிச்சிருக்கணும்? அரசு பள்ளியில தமிழ் வழியில படிச்சிருக்கணும். தகுதியான மாணவர்களுக்கு எவ்வளவு? மாசம் 1000 ரூபாய். மாணவர்களின் வங்கி கணக்கு நேரடியாக வச்சிருவாங்க. உயர்கல்வியில் ஏழை மாணவர்களின் சேர்க்கை விகிதம், உயர்கல்வி மாணவர்களின் இடைநிற்றல் குறையும், மாணவர்களின் கல்வி உபகரணங்கள் வாங்குவதற்கு உதவியா இருக்கும். 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று கல்லூரியில் சேரும் ஏறத்தாழ 3.2 லட்சம் கல்லூரி மாணவர்கள் பயனடைவாங்க. சரிங்களா, இதே மாதிரிதான் அந்த திட்டம். பெண்களுக்கு கொடுத்த அந்த திட்டத்து பேர் என்ன? புதுமை பெண் திட்டம். ஓகேவா, இது எப்போ? செப்டம்பர் 5 2022 சென்னையில் தான் பாரதியார் பேர் இருக்கும். பாரதியார் பெண்கள் கல்லூரின்னு நினைக்கிறேன். பெயர் மாற்றம் மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் 1989 என்ன மாத்தாங்க? மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உதவி திட்டம் புதுமை பெண் திட்டம் மாத்தினாங்க. உயர்கல்வியில மாணவர் சேர்க்கை இடைநிற்றல் குறையணும், இளவயது திருமலை தடுக்கணும். ஓகே, இங்க அதே ஆண்கள்ல வராது, இங்க வரும். ஓகேனா, பாலின சமத்துவத்தை ஏற்படுத்தணும், பெண்களின் திறமையை ஊக்கப்படுத்தி அனைத்து பங்கேற்று செயல், பெண்களின் சமூக பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யணும். அப்படி வரும். பள்ளி அதே 6 to 12ஆம் வகுப்பு வரை என்ன பார்த்தோம்? தமிழ் வழி கல்வியில படிச்சோம்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி. நம்ம இன்னும் என்ன பண்ணலாம்? 2024 இன்னும் மாத்தல, இதை அப்டேட் பண்ணல. சரிங்களா, ஏன்னா இது இப்பதான் தொடங்கப்பட்ட திட்டம். இது வந்து அரசு பள்ளியில் தான் போடுறாங்க, இன்னும் உதவி பெறும் பள்ளியில் வரல. மேபி வந்துருக்கலாம். இது புதுமை பெண் திட்டம் வந்து எல்லா இதுக்குமே அப்டேட் பண்ணியாச்சு. அரசு பிளஸ் அரசு உதவி பெறும் பள்ளியில 6 முதல் 12ஆம் வகுப்பு. சரி, இந்த திட்டம் தொலைதூர கல்விக்கு யூஸ் ஆகுமா? இல்ல நேர்ல போய் படிக்கிறாங்களா அதுக்கு மட்டும் தானா? நேர்ல படிக்கிறவங்களுக்கு ஆமா, ஒன்லி ஃபார் என்னது? இதுக்கு மட்டும் தான், தொலைதூர கல்வி மட்டும் தான். சரிங்களா, சரி. ஆர்டி சட்டத்துல இது என்ன பண்ண இன்னொரு ஸ்கீம் ஒண்ணு பார்த்தோம். அதாவது ஆர்டி சட்டத்துல 6ஆவது இருந்து 8ஆம் வகுப்பு. ஏன்னா ஆர்டி சட்டமே எதுக்கு மட்டும் தான்? 14 வயசு வரைக்கும் தானே, 8ஆம் வகுப்பு வரைக்கும் தானே அவன் படிப்பான். ஆர்டி சட்டம் கட்டாய கல்வின்றது அதுதானே, சட்டமே அதுதானே. அப்போ 6ல இருந்து 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை ஆர்டி சட்டத்தை யூஸ் பண்ணி ஒரு தனியார் பள்ளியில படிச்சா நம்ம பார்த்தோம்ல. ஏன்னா அந்த ஸ்கீம் யாருக்கு செட் ஆகாது?
தனியார் பள்ளியில படிச்சவங்க செட் ஆகுமா ஆமாங்க சார். பசங்களுக்கு? செட் ஆகாதுங்க சார். அப்போ ஆனா ஒண்ணு இருக்கு. ஆர்டி சட்டம் மூலியமா நீ என்ன பண்ண, தனியார் பள்ளியில படிச்சு இப்ப 25% இடஒதுக்கீடு மூலியமா அப்ப 6ல இருந்து 8 அங்க படிச்சுட்டு மீண்டும் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வரை நீ அரசு பள்ளியில படிச்சிருக்கணும். ஆனா என்ன வழியில தான் படிக்கணும்? தனியார் கல்வியா இருந்தாலும் தமிழ் வழியில படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தா உனக்கு வந்து உயர்கல்வி செல்லும் மாணவர்களுக்கு அது நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. முதலில் சேரும் உயர்கல்வி படிப்பு. ஆமா, இது வந்து இப்ப நீ வந்து 10 டிகிரி முடிப்ப. ஆனா ஃபர்ஸ்ட் டிகிரிக்கு மட்டும்தான் என்னது இது கணக்கு. அடுத்து வந்து தொலைதூர கல்விக்கு இது கிடையாது. சரிங்களா? 1000 ரூபாய் வரும். நேரடியாக வங்கி கணக்குல பார்த்தோம். உயர்கல்வி சேர்க்கை விகிதம், உயர்கல்வி இடைநிற்றல் குறையும், பாலின சமத்துவம் ஏற்படும், ஏழை குழந்தைகளுக்கு பொருளாதார ரீதி. 2024 மார்ச் நிலவரப்படி இத்திட்டத்தின் பயனாளிகள் 2.73 லட்சமா. ஓகேங்களா? அதுல வந்து 3.2 லட்சம் பார்த்தோம். இது வந்து 2.3 லட்சம். 34 இதுதான் பாயிண்ட். இதை நோட் பண்ணி இந்த 34% கண்டிப்பா கேட்பாங்க. 2024 மே மாதம் இத்திட்டத்தின் காரணமாக உயர்கல்வியில் மாணவர்களின் சேர்க்கை விகிதம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 34%. அதே மாதிரி விடியல் பயணம் ஒண்ணு படிச்சுமா? விடியல் பயணம் மே 2021 எவ்வளவு சேமிப்பது? 888 ரூபாய் சேமிப்பாகும் ஒரு குடும்பத்துக்கு. ஓகேங்களா? பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம். பேராசிரியர் அன்பழகனா எதுக்கு வரணும்? ஆமா, புதுமை பெண் திட்டம் வந்து ஃபர்ஸ்ட் செப்டம்பர் 5, 2022ங்க சார். ஆமா. அதுக்கு அடுத்து விரிவாக்கம் வந்து பார்த்தோன்னா டிசம்பர் 30 தூத்துக்குடியில வந்து 2024ல வந்து அரசு உதவி பெறும் ஸ்கூல்லயும் வந்து மாத்திருக்காங்க சார். டிசம்பர் 30 டிசம்பர் 30 தூத்துக்குடி. டிசம்பர் 30 சார், தூத்துக்குடிங்க சார். தூத்துக்குடியில் தான் வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த 1000 ரூபாய் கொடுக்கலாம். அதுல படிச்ச பெண்களுக்கும் சொல்றது வந்து டிசம்பர் 30 தூத்துக்குடி. ஓகே, 2024. சரி, இங்க வாங்க. பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பேராசிரியர் அன்பழகன் பேர் வச்சுன்னா அது எதுக்கு? பள்ளிக்கு. பள்ளியை வந்து நவீனப்படுத்தணும்ன்றது வந்து ஆமா, பள்ளிகளை மேம்படுத்த திட்டம் வந்து பேராசிரியர் அன்பழகன். அதுவே பெருந்தலைவர் காமராஜர் கல்வி மேம்பாட்டு திட்டம் எங்க வரும்னா கல்லூரி மேம்பாட்டு திட்டம் எதுக்குன்னா 2022. இது வந்து தொடக்கம் வந்து 2022. இது என்ன? கல்லூரிகளோட உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும், மொத்த சேர்க்கை விகிதத்தை அதிகரிக்கணும். ஓகே, ஆல்ரெடி எவ்வளவு இருக்கும்? நம்ம 47% இருக்குமா? அது இன்னும் அதிகரிக்கணும். அரசாங்கம் 2022-23 பட்ஜெட்ல தான் இது அறிவிச்சிருக்கு. அதே 2022-23 பட்ஜெட்ல தான் எதையும் அறிவிக்கும்? பேராசிரியர் அன்பழகன் திட்டத்தையும் அறிவிக்கும். அது வந்து பள்ளிக்கு, இது வந்து கல்லூரிக்கு. திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட பணி என்ன? கூடுதல் வகுப்பறை கட்டணும், பணிமனைகள் கட்டணும், உணவறை கட்டணும், ஆய்வகங்கள், கழிவறை வசதிகள் ஏற்படுத்தணும். நவீனம். தற்போது தமிழகத்தில் எத்தனை அரசு கலை கல்லூரிகள் இருக்கு? தற்போது தமிழகத்தில் உள்ள 55 அரசு கலை அறிவியல் கல்லூரி மற்றும் 26 அரசு பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளையும், ஓகேங்களா, ஐடி இது சொல்ல முடியாது, ஐடிஐ சொல்ல முடியாது, அதுலயும் சரி 55 அரசு கலை கல்லூரியும் சரி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. கட்டணமில்லா பேருந்து பயண சலுகை. ஓகேவா? கட்டணமில்லா பேருந்து 2007-8ஆம் ஆண்டுல நம்ம ப்ரீ பாஸ் மூலியமா போறோம் இல்லையா, இலவச அந்த ப்ரீ பாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல ஸ்கூல் பசங்களுக்கு. இது இல்ல, விடியல் பயணத்தை சொல்லல. அது யாராவது போயிருப்பீங்களா தெரியல, நாங்களாம் போவோம். அப்போ அது பேர் என்ன சொல்லுவாங்க? பஸ் பாஸ் சொல்லுவாங்களா? பஸ் பாஸ். ஜீவான்னு பிரிச்சிருப்பாங்க சார். ஜீவாவா? என்னது அது? இங்க பிரிவு வந்து பாத்தோன்னா சேரன் 2 பாஸ் கொடுப்பாங்க சார். சேரன் சிடிசி ஒரு பாஸ் கொடுப்பாங்க சார் ஒவ்வொரு பக்கம். அப்படியா? சரிங்க தெரியல. நீங்க படிச்சு போது இருக்கலாம். எங்களுக்கு வந்து இந்த இப்படி கலைஞர் போட்டோ போட்டிருப்பாங்க. கலைஞர் போட்டோ போட்டு ஒரு இந்த இது மாதிரி கொடுப்பாங்க, ரயில் டிக்கெட் மாதிரி ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அதுல இப்ப இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து காட்டி நாங்க என்ன பஸ் என்ன சொல்றீங்க? ஹால் டிக்கெட் மாதிரியே இருக்கும். ஹால் டிக்கெட் மாதிரியே இருக்கும். கரெக்ட். அதை காட்டிட்டு பஸ்ல போயிடலாம். ஆனா வந்து எங்களை பார்த்தா யாரு பஸ் நிறுத்த மாட்டானா? பஸ் டிரைவரும் பஸ் கண்டக்டரும் எங்களை பார்த்தா பஸ்ஸே நிறுத்த மாட்டானுங்க, ஓட்டிட்டே போயிடுவானுங்க. ஆமா. அதே மாதிரி நாங்க ஏறி சீட்டை பிடிச்சோமா, அவனுக்கு பஸ் ஆச்சு காசு வராதுன்னு சொல்லிட்டு எங்களை பார்த்தா நிறுத்த மாட்டாங்க, தள்ளி போய் நிறுத்துவானுங்க. 2007-8ஆம் ஆண்டில் கல்வி ஆண்டில் அறிமுகம். அனைத்து அரசு கல்லூரி மாணவர்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண அட்டை வழங்கப்படுகிறது. அந்த பஸ் சார்ஜில் ஒரு 5 ரூபாய் மிச்சப்படுத்தி போய் பஜ்ஜி வாங்கி சாப்பிடுவோம். அனைத்து அரசு கல்லூரி மாணவர்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண அட்டை. அதான் சொன்ன அந்த இது 2023-23ஆம் கல்வியாண்டில் இத்திட்டத்தில் 1.3 லட்சம் மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். ஓகேங்களா? 2022-2007-8ல கட்டணமில்லா பேருந்து சலுகை. ஓகே. பாரதி இளம் கவிஞர் விருது. யாரு? பாரதி இளம் கவிஞர் விருது. ஆமா, பாரதியாரின் பிறந்தநாள் எப்போ? செப்டம்பர் 11 அன்று மாநில அளவிலான தப்பா இருக்கு. டிசம்பர் 11 தானே அவர் பிறந்த நாள். செப்டம்பர் 11 நினைவு தினம் தான் சார். ஆமா, டிசம்பர் 11 தான் அவர் பிறந்த நாள். செப்டம்பர் 11 வந்து மகாகவி தினம் சொல்லுவோம். அவர் இறந்த நாள் தான் மகாகவி தினம்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்ப பிறந்த நாள் வரக்கூடாது. பாரதியாரின் பிறந்த ஏதோ தப்பா போட்டுருவாங்க. செப்டம்பர் 11 மாநில அளவிலான கவிதை போட்டி நடத்தி வெற்றி பெறும் மாணவர்களுக்கு விருது வழங்கப்படுது. ஓகேங்களா? பாரதி அப்போ டிசம்பர் 11 தான் வரணும். 2023 ஆண்டு முதல் வழங்கப்படுது. ஒரு மாணவன் மற்றும் ஒரு மாணவிக்கு விருது வழங்குறாங்க. சான்றிதழ் 1 லட்சம் ரூபாய் பரிசு தராங்களாம். பாரதி இளம் கவிஞர் விருது நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? செப்டம்பர் 11 இல்ல டிசம்பர் 11 ஒண்ணு.
தமிழ் வழி பயிலும் மாணவர்களுக்கு உதவித்தொகை 1971-72 அறிமுகப்படுத்துறாங்க. 2000 இதெல்லாம் காலேஜ்ல, இது ஸ்கூல்ல கிடையாது. பாரதி இளம் கவிஞர் விருது போயிட்டு எங்க இல்ல ஸ்கூல்ல கிடையாது. ஓகேங்களா, இது போயிட்டு எங்க காலேஜ்ல. ஓகேங்களா, அது மேல இருக்கிற பஸ் பாஸும் காலேஜ் தான். நமக்கு வந்து ஸ்கூலுக்கு அப்பையில இருந்தே இருக்கு, காலேஜுக்கும் ஃப்ரீ பாஸ் வழங்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் வழி பயிலும் மாணவர்களுக்கு உதவித்தொகை 1971-72 ஆண்டுல வந்து என்ன தராங்க, ஸ்காலர்ஷிப் தராங்க. 2018-19 900 ரூபாய் வழங்குறாங்களாம். ஓகேங்களா, ஒரு மாணவனுக்கு 900 ரூபாய். அப்புறம் பல்கலைக்கழகம் நோட் பண்ணுங்க, நோட் பண்ணிக்கலாமா? ஆல்ரெடி படிச்சிருக்குமா? சென்னை பல்கலைக்கழகம் எப்போ? 1857. அதுக்கு முன்னாடியே ஒரு பல்கலைக்கழகம் வரும். 1835 ஒரு பல்கலைக்கழகம் வரும். யாராவது போலாம். இந்த பல்கலைக்கழகத்துலாம் முதல்ல ஒரு பெண்மணி 1907 போய் படிக்கிறாங்க. 1912 வந்து முடிப்பாங்க. காலேஜ் முடிச்ச முதல் முதல்ல இந்தியாவில படிச்ச ஒரு மருத்துவ டாக்டர்னு சொல்லுவாங்க. யார் அது? லட்சுமி அம்மையார் சொல்றீங்களா சார்? அப்ப சொல்லுங்க, இது என்ன கல்லூரி அப்போ? இது என்ன கல்லூரி அப்போ? 1835 சென்னை மருத்துவக் கல்லூரி. ஓகேங்களா, சென்னை மருத்துவக் கல்லூரி எப்போ? பல்கலைக்கழகம் அது இப்போ 1835. ஓகேங்களா, அப்புறம் சென்னை பல்கலைக்கழகம் 57. சென்னை பல்கலைக்கழகமா இருக்கட்டும், அது என்ன சொல்லுவாங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, மும்பை யூனிவர்சிட்டி, கல்கத்தா யூனிவர்சிட்டி மூணுமே எந்த வருஷம் தான் ஓபன் பண்ணுவாங்க? 1857. சரிங்களா. மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் எப்போ வரும்? 1966. ஆனா அவர் எப்ப இறப்பாரு? 54. 75 தான் இறப்பாரு. 1975 இறப்பாரு. 76 என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேர் அவருக்கு மாத்துவாங்க. ஓகேங்களா, 1976 தான் என்ன மாத்துவாங்க, அவர் அந்த பல்கலைக்கழகம் அவர் இறந்த பின்னாடி காமராசர் பல்கலைக்கழகம் மதுரை மாத்துவாங்க. ஓகேங்களா, 66 நோட் பண்ணி வச்சுங்க, 66. ஓகே, அண்ணா பல்கலைக்கழகம் எப்போ? அண்ணா பல்கலைக்கழகம் 1978. அண்ணா. ஓகேவா, அண்ணா பல்கலைக்கழகம் எப்போ? எம்ஜிஆர் வந்து உருவாக்குவாரு. ஓகே, 1978 எம்ஜிஆர் வந்து அண்ணா பேர்ல வைப்பாரு. பாரதியார் பல்கலைக்கழகம் எப்போ? பாரதியார் எப்போ பிறப்பாரு? 1881. 1881 81. 1881 அப்ப 100வது வருஷம் அவர் பிறந்து 100வது வருஷம் தான் 1981 அறிவிப்பாங்க. 82 அமைது. பாரதியார் பிளஸ் பாரதிதாசன் ரெண்டுமே. ஓகேங்களா, பாரதியாரும் பாரதிதாசன் ரெண்டுமே. ஓகேவா, நோட் பண்ணி வச்சுங்க. இது பாரதியார் பல்கலைக்கழகம் எங்க இருக்கு? அண்ணா பல்கலைக்கழகம் வந்து சென்னை கிண்டி. ஓகேங்களா, மதுரை காமராசர் மதுரை போயிடுச்சு. பாரதியார் பல்கலைக்கழகம் எங்க? பாரதியார் திருச்சி. பாரதிதாசன் தான் திருச்சி. பாரதிதாசன் திருச்சி. வெரி குட், பாரதிதாசன் திருச்சி. சரிங்களா, ஆமா, பாரதிதாசன் திருச்சி. பாரதியார் வந்து கோவை. அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் எங்க? ஊட்டியா? கொடைக்கானல். ஓகே, அங்க எல்லாம் மலை பிரதேசம் அதே தான், எல்லாமே தான். கொடைக்கானல். ஓகேவா, கொடைக்கானல் அன்னை தெரசா பல்கலைக்கழகம் எப்போ? 84. ஓகேங்களா, இதே வருஷம் தான் இந்த திட்டமும். எந்த திட்டம்? அன்னை தெரசா மகளிர் ஆதரவற்றோர் திருமண உதவி திட்டம் எப்போனா இதே சமயத்தில் தான் 84, 85 தான் வரும். சரிங்களா. அழகப்பா பல்கலைக்கழகம் காரைக்காலா? அழகப்பா பல்கலைக்கழகம் காரைக்கால் 1985. அன்னை தெரசா கொடுத்து யாரு? அன்னை தெரசா அழகப்பா. ஓகேவா. அப்புறம் மனோன்மணியம் 1990 திருநெல்வேலி. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் எங்க? திருநெல்வேலி. படிச்சிருக்கோமா? 1990. பெரியார் பல்கலைக்கழகம் சேலம் 97. பெரியார் பல்கலைக்கழகம் சேலம் 97. தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகம் இதான் என்ன சொல்லுவாங்க? TVA. இப்ப இந்த நம்ம கொஸ்டின்ல எடுத்தாங்கல்ல, தமிழ் விர்ச்சுவல் அகாடமி நமக்கு எடுத்தாங்கல்ல, கங்கோகம் எடுத்தாங்கல்ல, கங்கோகம். அப்புறம் அந்த மாதிரி கொஸ்டின் எங்க இருந்துச்சுன்னா இதுல தான் தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகம். இது ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா 2002 வந்து இது தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகமா வரும். அதுக்கப்புறம் இது என்ன வரும்? தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் இணையவெளி பல்கலைக்கழகம் இருக்கும், அப்புறம் திறந்தநிலை பல்கலைக்கழகம் வரும். ஓகேங்களா, TVA தமிழ் விர்ச்சுவல் அகாடமின்னு சொல்லி 2011 பேர் மாத்திடுவாங்க. எப்போ? 2011. தொடங்குறது 2002. அப்போ வந்து இணையவெளி பல்கலைக்கழகம் இருக்கும். அது வந்து தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு பேர் மாத்தின அப்படின்னா 2011 TVN. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்க? 2002. எங்க இருக்கு திருவள்ளுவர் பல்கலைக்கழகம்? வெரி குட், வேலூர் 2002. ஓகேங்களா, தமிழ் விர்ச்சுவல் 2002. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் இது சொல்றோம் இல்லையா, டீச்சர் படிக்கிற அந்த யூனிவர்சிட்டி தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் 2008. ஓகேங்களா. அண்ணாமலை பல்கலைக்கழகம் எப்போ? அண்ணாமலை 1929. அப்ப 1925 ஏதாவது படிப்புமா? ஆந்திரா பல்கலைக்கழகம். வெரி குட், ஞாபகம் தான். சரி, தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம். ஓகேங்களா, தமிழ்நாடு மாநில உயர்கல்வி நம்ம சொல்றோம் இல்லையா, இது ஸ்டேட் போர்டுன்னு சொல்றோம்ல, ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்டேட் போர்டுன்னு சொல்றோம் இல்லையா, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன்.
மாநில அளவில் உயர்கல்விக்கான மேம்படுத்த இது காலேஜ் மாநில அளவில் உயர்கல்வியின் மேம்படுத்தப்பட்ட தொடங்கப்பட்டது 1992 தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா. உயர்கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் கல்வி திட்டம் செயல்படுது. தேசிய உயர்கல்வி திட்டம் ருசா பார்த்தோமா? ருசா தேசிய உயர்கல்வி திட்டம் ஆமா சார் 2013 ரூசா. சொன்னா. ரூசா ஃபர்ஸ்ட் வந்து என்னது SSA சர்வ சிக்ஷா அபியான் 2001. அடுத்து வந்து RMSA என்ன ராஷ்டிரியா மத்தியமிக் சிக்ஷான் அபியான் பார்த்தோமா 2009. தேசிய உயர்கல்வி திட்டம் ராஷ்டிரியா உச்சத்தார் என்னது சக்சான் அபியான். ஓகேங்களா. சோ அப்ப இது வந்து என்ன இருந்துச்சுன்னா 2013 நோக்கம் 60:40. அதுதான் முதல் நிலை, இரண்டாம் நிலை. ஃபர்ஸ்ட் வந்து 2015 முதல் நிலை, 2018 செகண்ட். ஓகே, அதெல்லாம் பண்ணிருக்காங்க. மூன்றாம் நிலை வந்து இப்ப தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அவ்வளவுதான். அடுத்து வந்து அறிவியல் நகரம் 1998 நோட் பண்ணீங்க. அறிவியல் நகரம் 1998 தலைவர் உயர்கல்வித்துறை அமைச்சர். ஓகேங்களா. இப்ப யாரு? அன்பில் மகேஷா பொய்யாமொழி. ஓகே. அறிவியலின் முக்கியத்துவத்தை பற்றி விழிப்புணர்வு மாணவர்களை ஏற்படுத்துவதுதான் அறிவியல் நகரம். இன்றைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியிலே மாணாக்கர் மற்றும் ஆசிரியர்கள் கொண்டு சேர்த்து தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் 1983. நம்ம இந்த புக் ஒண்ணு படிப்போமா? இவர் பாடம் அந்த சேர்லயே ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, காலம் சொல்லிட்டு ஒரு பாடம் எழுதிருப்பார்ல, ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் பாடம் படிக்கும்போது அங்க ஒரு மாணவர்கள்லாம் வந்து பெரியார் கோளரங்கம் ஒண்ணு போனாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. கேக்குதாங்க சார்? சொல்லுங்க ரமேஷ். சார் இப்ப கல்வித்துறை அமைச்சர் தான் சார் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து கோவை செழியன் வருங்க சார். கோவை செழியன். அப்படியா? ஓகே ஓகே. பள்ளி கல்வித்துறை வந்து ஆமா அன்பில் பொய்யாமொழி. ஓகே. உயர்கல்விக்கு யாரு? கோவி செழியனுங்க சார். ஓகே ஓகே. செழியன் ஞாபகம் வச்சுலாம். ஓகே. இவங்க தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் 1983. அந்த ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் பாடம் படிக்கும்போது நம்ம படிப்போம். ஓகேங்களா. எங்கேயோ கோட்டூரோ ஏதோ ஒரு ஊர் பேர் கூட வரும், கோட்டூர் சம்திங் வரும். அது பேரு அந்த கோளரங்கம்னு ஒண்ணு படிப்பீங்க. அதுதான் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம். எங்க இருக்கு? 1983. 1983 ஏதாவது ஸ்கீம் பார்த்தோமா? சார் ஊரக நிலமற்றோர் வேலை வாய்ப்பு சார். வெரி குட். ஊரக நிலமற்றோர் வேலை வாய்ப்பு உறுதி திட்டம். ஓகேவா. நிலமற்றோருக்கான வேலை வாய்ப்பு திட்டம் என்னது? 1983. ஓகேவா. நோட் பண்ணி வச்சுக்கணும். சார் இந்த ஸ்கீம் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்தியாவுக்கு வந்து வேர்ல்டு கப் வந்து கிடைச்சதே இல்லைங்க சார். 1983 வந்து கபில் தேவ் வாங்கிட்டு இருப்பாரு. அதுங்காட்டி நம்ம நிலமற்றோர் அப்படின்னா கப் இல்லைன்னு வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாம் சார். ஓகே. நிலமற்றோருக்கு வேலை 1983 இந்தியா ஜெயிச்சு அந்த இதுல கூட வச்சுக்கலாம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? இது வந்து என்னன்னா அறிவியல் நிகழ்ச்சிகளை மையம் நடத்தி வருது, அவ்வளவுதான். ஓகேங்களா. அதுல தான் அந்த கோளரங்கம் அதெல்லாம் பார்ப்போம். தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றம் இது எங்க இருக்கு? 1900 அடுத்த வருஷம். அந்த தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் 83, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றம் 84. ஓகேங்களா. உயர்கல்வித்துறை அமைச்சர் பண்றாங்க, அவ்வளவுதான். தமிழ்நாடு மாநில தொழில்நுட்ப கல்வி மன்றம் 2010. சும்மா இது மட்டும் இருக்கு. தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், தமிழ்நாடு மாநில தொழில்நுட்ப கல்விக்கு அது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 2010. ஓகேங்களா. நான் முதல்வன் திட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. நான் முதல்வன் திட்டம் 2022. எங்க தொடங்குறாங்க? மார்ச் மாதம் சென்னையில் தொடங்கி வைக்கப்படுது. ஓகேங்களா. நான் முதல்வன் திட்டம் எப்போ? சென்னையில 2022 மார்ச். ஓகே. தொடக்கம். இது நோக்கம் வந்து இது என்னன்னா மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் திறனை மேம்படுத்தணும்னு பார்த்தோமா? 10 லட்சம் நான் சொன்னேன் இல்லையா, 10 லட்சம் மாணவர்களுக்கு என்ன பண்ணும்? திறன் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி தேசிய திறன் இந்தியா திட்டம் ஒண்ணு பார்த்தோமா? சரிங்க வாங்க. திட்டத்தின் அம்சங்கள் வந்து கல்லூரி கனவு திட்டம். ஓகேங்களா. இதுல என்னென்ன பண்ணுது? கல்லூரி கனவு. இந்த திட்டத்துல நிறைய பிரிவுகள் இருக்கு. ஒண்ணு வந்து இது என்னன்னா நார்மலா இதை சொன்னா 10 லட்சம் மாணவர்களுக்கு திறன் மேம்படுத்தணும், தலைமைத்துவத்தை அதிகரிக்கணும், அவ்வளவுதான் விஷயம். யாரு? 12வது படிச்சு முடிக்கிற மாணவர்களுக்கு இல்ல 12வது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த திட்டத்தை இது பண்றோம். கல்லூரி கனவுனா என்னன்னா, இப்ப நீ 12ஆம் வகுப்பு படிக்கும்போது உனக்கு என்ன ஏம் இருக்கும்? அதிகமா ஏம் இருக்காது நமக்கு. ஓகேங்களா. இப்ப இருக்கவங்க தெளிவா இருக்கானுங்க, அப்பெல்லாம் ஒரு ஏம் இருக்காது. அப்போ நீ எடுத்த மார்க்குக்கும் நீ படிச்ச படிப்புக்கும் என்ன உயர்கல்வி கல்லூரி படிச்சா உனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி அது சொல்றதா என்னது? கல்லூரி கனவு திட்டம். பள்ளி படிப்பிற்கு பின்பு மாணவர்களின் உயர்கல்விக்கு வழிகாட்ட மாவட்டந்தோறும் அறிமுகம். அடுத்தது உயர்வுக்கு படித்திட்டம். இது என்ன அப்படின்னா 12ஆம் வகுப்பு படிச்சு முன்னாடி இடைநிறுத்தம் செய்யும் மாணவர்கள் என்ன பண்ணோம்? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, கூட்டு வந்து என்ன பண்ணோம்? அவனை வந்து எக்ஸாம் எழுத வச்சு படிக்க வைக்கிறது, உயர்வுக்கு படி. மொழி பயிற்சி இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சர்வதேச புகழ்பெற்ற பல்கலைக்கழக நிறுவனம் இணைஞ்சு ஆங்கில மொழி பயிற்சி அவனுக்கு இந்த கல்லூரி மாணவனுக்கு வழங்கணும். அவன் வந்து என்னன்னா வெளிநாட்டுல போய் வேலை செய்யற அளவுக்கு அவனுக்கு வந்து என்ன கொடுக்கணும்? ஆங்கில பயிற்சி கொடுக்கணும். சரிங்களா. ஜெர்மனி, பிரெஞ்சு, ஜப்பானிய மொழிகளும் கல்லூரி வித்தியாண்ட மாணவர்கள் கற்றுத்தரப்படுது. வேற என்னன்னா போட்டித் தேர்வுகள் பயிற்சி. ஓகேங்களா. இந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பினை பெறுவதற்கும் இந்த CAT, ஓகேங்களா, அப்புறம் இது TOEFL சொல்றாங்க, டாஃபல் சொல்றாங்க, அப்புறம் GMAT, GRE போன்ற திட்டங்கள்லாம் வழங்குறாங்க. சரிங்களா. திறன் பயிற்சி தொழில் நிறுவனத்தில் திறன் பயிற்சி வழங்குறாங்க. போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற ஊக்கத்தொகை.
யூபிஎஸ்சி காசு தராங்களா? ஞாபகம் இருக்கா? நாட்டின் தலைமை பதவிகளுக்கு அதிக நிலை கொண்டு செல்வதன் நோக்கமாகவும் ஒவ்வொரு ஆண்டும் 1000 மாணவர்களுக்கு என்ன பண்றாங்க? குடிமை பணி முதல் நிலை தேர்வு. அப்படின்னு என்ன அர்த்தம்? யூபிஎஸ்சி பிலிம்ஸ்ல பாஸ் ஆகிற மாணவர்களுக்கு எவ்வளவு தராங்க? அவங்க மெயின்ஸ் படிக்கிறதுக்கா 7500 ரூபாய். ஞாபகம் இருக்கா இல்லையா? எல்லாம் நியூஸ்ல வந்து இதெல்லாம் கேட்டிருக்காங்க, அதிகமா கேக்குறாங்க. யூபிஎஸ்சில பிலிம்ஸ் கிளியர் ஆனா அவங்களுக்கு எவ்வளவு தராங்க? 7500 ரூபாய் 10 மாதம். இதே மாதிரி வந்து குரூப் 4 எல்லாம் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு மொத்தமாக முதல்நிலை தேர்வு ஓகேவா, மெயின்ஸ்ல தேர்ச்சி பெற்றாங்கன்னா எவ்வளவு தராங்க? 25000 ரூபாய். ஓகேவா, முதல் நிலையில பிலிம்ஸ் கிளியர் பண்ணாங்கன்னா மாணவர்களுக்கு மொத்தமாக 25000, மொத்தமா 25000 வழங்கப்படுதான். ஓகேங்களா? ஓகே. தனி பாடத்திட்டம் மாணவர்களை தன்னுடைய மற்றும் தனி பாடத்திட்டம் உருவாக்குறாங்க. உயர் தொழில்நுட்பத்துறை வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்பு வசதி ஏற்படுறாங்க. கல்லூரி வளாகத்தில் திறன் சார்ந்த முயற்சி, ஒவ்வொரு பள்ளியிலும் வழிகாட்டி ஆலோசனை இருக்கும். இதெல்லாம் என்னன்னா இந்த 4 முதல்வன் திட்டத்துல ஓகேங்களா, பல்கலைக்கழக கல்லூரி நிறுவனம் மற்றும் உலகளாவிய தொழில்துறை வல்லுநர் மூலம் மாணவர்களுக்கு தேவையான வழிகாட்டல் இருக்கும். தனி இணையதளம் இருக்கும். கல்லூரி கல்வி மற்றும் பல்கலை மாணவர்களின் தனித்திறமை அடையாளம் ஊக்குவிக்கணும். அவ்வளவுதான். இத்திட்டம் நன்மைகள் மாணவர்களோட திறன் அதிகரிக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், கல்வித்தரம் உயர்த்தப்படும், கல்லூரியில் சேர்க்கை விகிதம் அதிகரிக்கும், மாநில பொருளாதார வளர்ச்சி வரும், மாணவர்கள் அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இதை வந்து எழுத்தன்மை குறைப்பாங்க வழிமுறைகள். இதை நம்ம அப்படியே பாத்திர வேண்டியதான். கல்வி வியாபாரத்தை தடுக்கணும். ஓகேவா? முடிஞ்சுச்சா? பேட்டி பச்சோ பேட்டி பதோ எப்போது எதற்காக அமல்படுத்தப்பட்டது? சொல்லுங்க போலாம். 2015 ஜனவரி 22 சார். சொல்லிட்டீங்க. ஓகேங்களா? எதற்காக அமல்படுத்தப்பட்டது? இது வந்து தமிழ்நாட்டுல எங்க? கடலூரா? தமிழ்நாட்டுல கடலூர். அது சொல்லணும். எதுக்காக அமல்படுத்தப்பட்டது? யாரோ சொல்லுங்க. குழந்தை பாலின விகிதம் வந்து என்னன்னா கம்மியா இருக்கிற மாவட்டங்கள்ல செயல்படுத்துறதுக்காக. பாலின விகிதம்னா இப்ப யாரு எந்த குழந்தை ஸ்பெசிபிக்கா? அது பெண் குழந்தைகளின் கற்றல் பாலின விகிதம் எங்க கம்மியா இருக்குதோ அங்க வந்து இதை பண்ணணும். அப்ப இது என்ன? ஃபர்ஸ்ட் பெண் நோக்கம் என்ன? பெண் சிசுகளை தடுத்தல். 2வது என்ன பார்த்தோம்? பெண்களுக்கு கல்வி அளித்தல், இடைநிற்றலை குறைத்தல், பெண் குழந்தைகளை பாதுகாத்தல். ஓகேங்களா? அவ்வளவுதான். போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? சர்வ சிக்ஷா அபியான் பற்றி குறிப்பெழுதுக. சொல்லுங்க போலாம். 2001 சர்வ சிக்ஷா அபியான். 2001 சர்வ சிக்ஷா அபியான். 3 மார்க். அனைவருக்கும் கட்டாய கல்வி பார்த்தோமா? வெரி குட். சரி, இது வந்து என்ன சொல்லுது? இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இது. அது யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். சர்வ சிக்ஷா அபியான் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது வந்து என்னன்னா அதிகப்படுத்தணும், பெண்களுக்கு கழிப்பறை வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸ்பெசிபிக்கா பெண்களை பார்க்கும்போது இது அனைவருக்கும் எத்தனை வயசுல இருந்து கல்வி? அனைவருக்கும் உள்ளடக்கிய கல்வி எத்தனை வயசு வரையும்? 6 to 8 14 வயசு வரையும். ஓகேங்களா? 6 to 14 வயசு வரையும் இலவச கட்டாய கல்வின்னு பாப்போமா? 1ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரை அனைவரும் கல்வி பெறணும்னு சொல்லிட்டோம். இதுக்கு ஒரு இலக்கு வச்சான். ஏதாவது சொல்ல போலாம். 2009 வந்து 2030 வந்து புதிய கல்விக் கொள்கை. சொல்லுங்க. கரெக்டா சொல்லுங்க. 2001 ஸ்டார்ட் பண்றான். 8ஆம் வகுப்பு வரை முடிக்கணும். அப்ப 8வது கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். சூப்பர். அவ்வளவுதான். அந்த இலக்கு எவ்வளவு? 2009 வரை தான் அந்த இலக்கு. 2009க்குள்ள முடிக்கணும். 1 இதுல என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தோம்னா இன்னொரு பாயிண்ட் வரும்ல, 1 கிலோமீட்டருக்கு ஒரு என்ன இருக்கணும்? 1 கிலோமீட்டருக்கு ஆரம்ப பள்ளி இருக்கணும். பெண் மாணவிகளுக்கு வந்து பெண் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும். பெண்களுக்கு தனி கழிப்பறைகள் உருவாக்கப்பட வேண்டும். பார்த்தோமா? ஓகே, இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டோம். இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் எண்டு. இதோட எண்டுல ஒரு பாயிண்ட் பார்த்தோம். யாரா சொல்ல போலாம். அவ்வளவுதான் ரமேஷ். அந்த பாயிண்ட் தான் 2018 என்ன பண்ணிட்டான்? அந்த திட்டத்தை சமக்கர சிக்ஷா அபியானோட இணைச்சிட்டான். அவ்வளவுதான். 3 மார்க் போதும்ல. ஹைலைட்டான அந்த கடைசி பாயிண்ட் எடுத்து போடணும். சர்வ சிக்ஷா அபியானோட இணைச்சிட்டான் அப்படின்னு போடணும். சரிங்களா? போல மத்தது. ஓகே. கல்வி அறிவற்ற தன்மை நீக்குவதில் அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் பங்கு. அதேதான். அனைவரும் கல்வி இயக்கம் என்னதான்? இந்த சர்வ சிக்ஷா அபியான் தான். கல்வியற்ற தன்மை நீக்குவதில் அனைவரும் கல்வி இயக்கத்தின் பங்கினை காண்க. 8 மார்க். அது எப்ப தொடங்குச்சு, என்னென்ன பண்ணுது அப்படின்னு ஃபுல் டேட்டா எடுத்து எழுதணும். சரிங்களா? நெக்ஸ்ட், தற்கால இந்திய சமூகத்தில் கல்வியறி திட்டங்களின் பலன் மற்றும் பலவீனங்களை விளக்கு. தற்கால இந்திய சமூகத்துல கல்வியறிவு திட்டங்களின் பலவீனம். சோ பலம் என்னன்னு சொல்லலாம்? கல்வியறிவு திட்டங்களோட பலம். இது வந்து இலவச கட்டாய கல்வியை வழங்குதா? நம்ம காமனா ஏதோ மொத்த திட்டங்கள் நம்ம என்னென்ன சொல்லலாம்? பிளஸ்ஸா என்னென்ன சொல்லலாம்? இலவச கட்டாய கல்வியை வழங்குதா? வழங்குதா இல்லையா? இலவச கட்டாய கல்வி வழங்குது. பாலின கல்வி இடைவெளி குறைக்குதா? பாலின கல்வி இடைவெளியை குறைக்குதா? பாலின கல்வி இடைவெளி குறைக்கும். கல்வி கற்ற பெண்கள் பொருளாதார வளர்ச்சியில பயன்படுவாங்க. பொருளாதார வளர்ச்சி அடையுமா? ஓகேவா? கல்வி கற்றனால எது குறையும் சொன்ன? மக்கள் தொகை குறையுமா? மக்கள் தொகை பெருக்கும். மக்கள் தொகை குறைக்கும். வேலையின்மை குறையுமா? வறுமை குறையுமா? ஓகேங்களா? ஆமா. அப்ப வேற என்ன பிளஸ் சொல்லலாம்? அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொள்ளை சமூக குற்றங்கள் குறையுமா? கல்வி பெறனால சமூக குற்றங்கள் குறையுமா?
மூட நம்பிக்கைகள், சமூக குற்றங்கள் இதெல்லாமே குறையுமா? இதெல்லாம் பிளஸ்ன்னு சொல்லலாமா? அதே மாதிரி வந்து டிஜிட்டல் கல்வி வந்து இப்ப இந்த திட்டங்கள் மூலியமா நமக்கு கல்வி, ஆமா இப்ப கவர்மெண்ட் ஸ்கீம் மூலியமா தான் நமக்கு வந்து டிஜிட்டல் கல்வி எல்லாம் நமக்கு ஈஸியா வந்து கிடைக்குது. இன்னைக்கு ஒரு மாணவன் வந்து என்ன பண்ணலாம், இருந்த இடத்துல இருந்தே கல்வி கற்றுட்டு போயிடலாம். அப்படிலாம் நான் படிக்கிறோம்னா டிஜிட்டல் கல்வி வந்து கிடைக்குது அப்படின்னா பாக்குறோம். செலவு கம்மி, மலிவான விலையில படிக்கிறோமா? சரி, இதுவே வந்து பலவீனம் சொல்லலாம் பாருங்க. இந்திய சமூகத்தில் கல்வி திட்டங்களில் பலவீனம் என்ன சொல்ல போலாம்? ஊழல் சொல்லலாமா? ஊழல், இந்த திட்டங்கள் சரிவர செயல்படுத்தல. ஐயா என்ன காரணம்? ஊழல் சொல்லலாமா? சொல்லாம நான் சொல்றது புத்தகம் இல்லையா? இந்த திட்டத்தோட பலவீனம் என்ன? ஏன் அந்த திட்டத்தோட பலவீனம், அந்த திட்டம் சூப்பர் திட்டம் தான், ஆனா அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருவதில்லை. என்ன காரணம்? என்ன சொல்லலாம்? ஊழல் சொல்லலாமா? ரெண்டாவது ஊழல் சொல்லலாம். ரெண்டாவது அரசாங்கத்தின் பொறுப்பின்மை, அரசாங்கத்தோட பொறுப்பு இல்ல. மூணாவது என்ன சொல்லலாம்? மூணாவது மக்களோட பங்கேற்பு இதுல குறை, மக்களோட பங்கேற்பு இல்ல. கரெக்டா? வயது வந்தோர் கல்வி எல்லாம் சொல்றோம், ஆனா மக்களோட பங்கேற்பு இருப்பா, ஆர்வம் இருக்கா அவனுக்கு? அவனுக்கு ஆர்வம் இல்ல, மக்களோட பங்கேற்பு இல்ல. அதே மாதிரி தொழில்நுட்ப கல்வி அந்த அளவுக்கு இல்ல. என்ன இல்ல? தொழில்நுட்ப கல்வி கிடையாது. எல்லாமே என்னது? எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தியரிட்டிக்கலா இருக்கிறத தவிர தொழில்நுட்ப கல்விகள் கிடையாது. அதை போடலாமா? ஓகேவா? வேற என்ன போடலாம்? மைனஸா என்ன போடலாம்? கிராமப்புறங்கள்ல வந்து இன்னுமே பாலின இடைவெளி காணப்படுது அப்படிலாம் போடலாம்ல. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் திட்டம் பாருங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு கிராமப்புற நகர்ப்புற கல்வி இடைவெளி குறிப்பதற்கு மின் கற்றலின் பங்கை குறிப்பிட சொல்லலாமா? ஈஸியா போடலாமா? கிராமப்புற நகர்ப்புற கல்வி இடைவெளி குறிப்பதற்கு மின் கற்றலின் பங்கை பதிப்பீடு செய்க. மின் கற்றல் என்ன அர்த்தம்? ஆன்லைன் கல்வி. அப்போ ஆன்லைன் கல்வி எந்த அளவுக்கு வந்து யூஸ் ஆகுது? கிராமப்புற நகர்ப்புற கல்வி இடைவெளி குறிக்குதா? அப்போ நகர்ப்புறத்துல இருக்கணும் படிச்சுட்டு போறான் ஈஸியா, கிராமப்புறத்துல அவனுக்கு என்ன கிடைக்கலன்னா கல்விக்கு போய் ரீச் ஆகிற அளவுக்கு இது இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? மின் கற்றல் இதுக்கு என்னென்ன திட்டங்களை யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க போலாம். மின் கற்றல் இது இப்போ டிஜிட்டல் கல்வின்னு வந்துச்சு. என்னென்ன ஸ்கீம்? நீ கதை தான் அடிச்சு விட போற. மின் கல்வி வந்து மின் கற்றல் வந்து யூஸ் ஆகுது, எல்லாருக்கும் ஸ்மார்ட் போன் இருந்தா போதும், நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்மார்ட் போன் மூலியமாவே டிஜிட்டல் கல்வி பெற்றுட்டு போயிடலாம். ஓகே, அப்படின்னு நம்ம அடிச்சு விடலாம், கதை அடிச்சு விடலாம். ஆனா வந்து பாயிண்டா என்னென்ன போடலாம் சொல்லுங்க போலாம். ஸ்கீம் என்னென்ன ஸ்கீம் போலாம்? ஃபர்ஸ்ட் இ வித்யா, பிரதம் பிஎம் மினிஸ்டரோட இ வித்யா 2021 வந்துச்சுல, இ வித்யா போடலாமா? இ வித்யா கீழே தான், அதாவது என்னது? ஆன்லைன் கல்வி. இது கீழே நம்ம ஒவ்வொன்றா சொல்லலாம். சுயம் பிரபா என்ன பண்ணலாம்? கல்வி தொலைக்காட்சி சேனல்ல போடலாமா? ஆமாங்க சார். அதுக்கப்புறம் இ வித்யா இது போடலாமா? தீக்ஷா போர்ட்டல் பார்க்கலாமா? தீக்ஷா போர்ட்டல். அப்புறம் வேற என்ன பண்ணலாம்? வேற டிஜிட்டல் கல்வி தமிழ்நாடு தானே சார் காமனாவே இது அப்படி எல்லாம் இல்ல. கேள்வி அப்படி இல்ல, தமிழ்நாடுலாம் இல்ல. கிராமப்புற நகர்ப்புற இடைவெளி கிடைப்பதில் மின் கற்றலின் பங்கு. இங்க கேட்க அப்படி கிடையாது, காமனான கேள்விதான். தமிழ்நாடுன்னு மென்ஷன் பண்ணல கேள்வியில. எஜுகேஷனல் சேட்டலைட் போடலாமா? ஆன்லைன் எஜுகேஷனல் சேட்டலைட் ஓபன் பண்ணிருக்காங்க, போடலாமா? அதை போடலாமா? அந்த பாயிண்ட் போடலாமா? அப்ப அந்த மாதிரி இதை போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் பள்ளி கல்வி முறையை விவாதி. தரமான கல்வி வழங்குவதில் அரசின் பங்கினை விளக்கு. நம்ம என்ன பண்ணலாம்? தமிழ்நாட்டில் பள்ளி கல்வி முறை, தமிழ்நாட்டுல என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்றோம்? ஃபர்ஸ்ட் 10+2+3 சிஸ்டத்தை ஃபாலோ பண்றோம். ஆமா, நம்ம படிச்ச டேட்டாலாம் தூக்கி இங்க அப்டேட் பண்ணோம். தொடக்க பள்ளி எவ்வளவு நம்ம சேர்க்கை விகிதம்? 98.8%. 98.8. ஆமா, இதுல வந்து கொஞ்சம் அந்த 9 to 10 வந்து 95.4% என்னமோ பார்த்தோம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து உயர்நிலைக்கு 11, 12 எவ்வளவு பண்ணா 82 பார்த்தோமா? அந்த டேட்டா தூக்கி போட்டு அப்புறம் வந்து உயர்கல்வியில எவ்வளவு பார்த்தோம்? 47% சேர்க்கை விகிதம். இதெல்லாம் போட்டு தமிழ்நாட்டுல வந்து அந்த கல்வித்துறைக்கு வந்ததுக்கான காரணங்கள் என்ன? அப்போ நான் முதல்வன் திட்டம், உங்களை தேடி இது இல்லம் தேடி கல்வி, அப்புறம் வேற என்ன தமிழ்நாடு திட்டங்கள் பார்க்கலாம். விருதுகள் திட்டம், அகல் விளக்கு திட்டம், ஓகேவா? மகிழ் முற்றம் திட்டம். சரிங்களா? இந்த திட்டம் எல்லாம் தூக்கி போட போறோம், அவ்வளவுதான். ஓகேவா? தமிழக தரமான கல்வி வந்து அரசின் பங்கு அதானே, அந்த திட்டங்கள் தானே அரசோட பங்கு. என்ன பண்ணுது? சத்துணவு திட்டம் ஆரம்பிச்சிருக்கு குழந்தைகளுக்கு, அதெல்லாம் தூக்கி போட வேண்டியதான். சரிங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சு. அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தை தூக்கி போடலாம். ஓகேங்களா? அந்த 2024 மோஸ்ட்லி கரண்ட்ல இருக்கிற திட்டத்தை போட்டு அப்புறம் கீழே ரிவர்ஸ்ல போங்க. ஓகேவா? சோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும்னா ஸ்கீம்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸ்கீம்ஸ்க்கான ஒட்டுமொத்த கொஸ்டின்ஸ் அதை பார்த்துட்டோம்னா எது ஓவர்? ஒட்டுமொத்தமா ஸ்கீம்ஸ் ஓவர். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஒண்ணு நம்ம படிச்சுதான் இருக்கும், இன்னொன்னு நம்ம கத்துக்கிட்டதான் இருக்கும். நமக்கு தெரியாததை நம்ம கத்துக்கிட்டதா இருக்கும். அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ணிடலாம்? ஸ்கீம்ஸ் எனக்கு தெரிஞ்சு எப்படி 5 கொஸ்டின் வந்துடும், 5-6 கொஸ்டின் வந்துடும் ஸ்கீம்ஸ்ல. சரிங்களா? நீங்க வெறும் ஸ்கீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது என்னென்ன சப்ஜெக்ட் இன்வால்வ் ஆகும். இப்ப நான் நடத்துறது வெறும் ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, யூனிட் 5ன்றது கிடையாது.
பெண்களை பத்தி எங்க கேட்பாங்கன்னா பாலிட்டில கேட்பாங்க. கரெக்டா? ஆமாங்க சார். அந்த ஆர்டிகல் எங்க படிச்சிட்டோமா? ஆமாங்க சார். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். அப்படின்னு ஒரு தனி சிலபஸ் எங்க இருக்குன்னா யூனிட் இதுல இருக்கு, பாலிட்டில. ஓகேவா? அதான் சொல்லலாம். அப்புறம் வந்து யூனிட் 9, அதான் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம்னு ஒரு இது வருது. அதுல வந்து தமிழ்நாடு கல்வி சமூக நலம் அப்படின்ற பாயிண்ட் வந்தது. அதான் எக்கனாமிக்ஸ்லயும் அந்த தமிழ்நாட்டு கல்வி, இந்திய அளவுல கல்வி சமூக நலன்ற பாயிண்ட் வந்தது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் அரசோட நலத்திட்டங்கள் ஒரு பாயிண்ட் வரும். ஞாபகம் இருக்கா சிலபஸ்ல? தமிழ்நாட்டின் அரசு நலத்திட்டங்கள், சமூக நலத்திட்டங்கள்னு ஒரு பாயிண்ட் வரும். ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமாங்க சார். சார். அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் மின் ஆளுமைன்னு ஒரு பகுதியில இந்த பல்கலைக்கழகம் இந்த திட்டங்கள்லாம் அதுல கூட வரும். சரிங்களா? சோ கரண்ட் அஃபேர்ஸ்ல வரும். சோ எப்படியா இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கொஸ்டின் 4 கொஸ்டின் இதுல இருந்து வரும். சரிங்களா? ஓகேவா? அதுவும் இல்லாம இது இங்க வெறும் 4-5 கொஸ்டின் தான். ஆனா மெயின்ஸ்ல இது என்ன? மெயின்ஸ்ல ஒரு முக்கியமான மெஜாரிட்டி மார்க் வரக்கூடிய ஒரு ஏரியா இது சமூக பொருளாதார பிரச்சனைகள். உனக்கு எதை கேட்டாலும் சரி, அதை பத்தி மினிமம் என்ன தெரியணும்? ஒரு 4 ஸ்கீம், ஒரு 4 ஆர்டிகல், ஒரு 4 நடவடிக்கைகள், அதை தெரிஞ்சாலே அந்த இதை என்ன பண்ணலாம், ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? நான் சொல்றது புரியுதா? ஓகேங்க சார். ஓகே புரியுதுங்க சார். ஓகே சரி, நான் அடுத்தது வந்து முடிஞ்ச அளவு கொஞ்சம் சீக்கிரமா போட்டுறேன். ஓகேனா? போட்டு அதை அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்துடலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகே, நான் இப்படி சொல்றேன். முதல்வன் திட்டம் இருக்குல்லங்க சார், என்ன ரமேஷ்? அந்த நான் முதல்வன் திட்டம் வந்து மார்ச் 1ஆம் தேதி டிசம்பர் 2022ல ஆரம்பிச்சிருப்பாங்க சார். ஆமா, அது வந்து